பிக்சர்போர்ட் சினிமாலைக்கு எந்த இப்படி நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டுருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா, பயங்கர காசிப் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, கண்டஸ்டன்ஸ் பற்றி வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவங்க ஒரு சில அப்சர்வேஷனை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து அவங்க சபரியை சுத்தமாக வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. சபரி வந்து ஒரு பக்கா ஒரு ஃபேக்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, கிச்சனில் வந்து வேறு யாராவது சமைச்சாங்க அப்படின்னா, அதை தான் கிரெடிட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு பண்ணுறாப்புல, கிரெடிட் கேம் வந்து விளையாடுறாப்புல. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி வந்து கனியக்கா தான் வந்து எல்லாமே வந்து செஞ்சாங்க. எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஏதோ தான் பண்ண மாதிரி வந்து அதை டேஸ்ட் பார்க்குறது என்ன, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இன்னும் அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் சர்வ் பண்ணும்போது ஏதோ தான் வந்து குக் பண்ண மாதிரி வந்து சர்வ் பண்ணா. அந்த மாதிரி ஒரு கிரெடிட் கேம் வந்து சபரி வந்து விளையாடிட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறம் கேமராக்காக எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஆனால் சபரி வந்து கேமராவும் தாண்டி எடிட்டோரையும் வந்து போயிட்டான். அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் வச்சு ஒரு கூட்டணி மாதிரி வந்து ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு பக்கா ஃபேக் அப்படின்றாங்க. சுபிக்ஷா, வியானா, ரம்யா இவங்க எல்லாருமே பயங்கர ஒரு விஷமான ஒரு கேரக்டர் இவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வினோத் பற்றி இன்னும் எனக்கு தெரியல. பட் கமருதீன் வந்து இப்போது என்னை பொறுத்தவரையும் யாராவது ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, திருந்திட்டாங்க அப்படின்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி கமருதீன் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன் கிடையாது. இந்த பிரவீன், எஃப்ஜே, சபரி இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கமருதீன் வந்து இப்போது நல்ல பர்சனாக வந்து மாறிட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து கெமி கூட நான் பேசவே மாட்டேன், நான் பிளாக் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கெமி கூட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, கெமியும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது பேசினதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் இப்போ கெமி கூட வந்து பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நான் பேசுனதுக்கான காரணம் இன்னும் நம்ம 100 நாள் இங்கே தானே இருக்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம பேசி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க ரொம்ப நேரம் வந்து காசிப் பேசிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து குறை தான் சொல்கிறாங்க. இப்போ யார் தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் வந்து வருது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.